கருவேப்பிலை குழம்பு. இந்த கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 10 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இதை சேர்த்து நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம். மிதமான சூட்டிலையே இதை நம்ம வறுத்துக்கலாம் கருகாமல். இதுக்கு தேவையான மிளகாய் 3 மிளகாய் சேர்த்தா போதுங்க. உரப்பு இல்லாமல் சாப்பிட்றவங்கன்னா, காரமாக சாப்பிட்றவங்கன்னா 5-6 மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி சாரில் போட்டு வச்சிடலாம். இதை அழகா. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இந்த கருவேப்பிலை இப்போ நான் எண்ணெயோடு சேர்த்து நல்லா கருகாமல் மிதமான சூட்லேயே மொறுமொறுன்னு நல்லா கலர் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. பச்சை வாசனை இல்லாமல் கருவேப்பிலையை நல்லா வதக்கிட்டு, இதுக்கு தேவையான நாட்டு பூண்டு 10 பல் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிட்டு, ரெண்டையுமே இப்போ அந்த மசாலாவோட சேர்த்து இதையும் கருவேப்பிலை இதையும் சேர்த்து அப்படியே அரைச்சிடலாம். அதுக்கு தேவையான புளி ஒரு நெல்லிக்காய் அளவு அதையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்போ தாளிக்கலாம் குழம்பு. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்து குழம்ப தாளித்து எடுத்துடலாம். அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு விழுதில் தண்ணி விட்டு நல்லா கலக்கி குழம்ப தாளிச்சிடலாம். இது பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்லா திக்காகவே வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிடுங்க. குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்து குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா பிரசவமானவங்களுக்கு கொடுக்க பத்திய குழம்பு இது. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நீங்களும். இது எல்லாருமே இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும்.